வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சிகளோடு 26/8/2024, அதாவது இன்றைய தினம் 12 ராசிகளுக்குமான பலன்கள் பின்வருமாறு. மேசராசி நேயர்களே, ஆடம்பரமான சிந்தனைகள் மேம்படும். புதிய வாகனம் வாங்குவது சார்ந்த எண்ணங்கள் கைகூடி வரும். எதிர்பாராத புதிய சூழல் உண்டாகும். ரிஷபராசி நேயர்களே, பெருமை நிறைந்த நாளாக இருக்கும். புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயற்படவும். குறுகிய தூர பயணங்களின் மூலம் புத்துணர்ச்சி அடைவீர்கள். மிதுன ராசி நேயர்களே, எதிர்வாதங்களை குறைத்துக் கொள்ளவும். கலைகளில் கற்பதில் ஆர்வம் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்லவும். கடகராசி நேயர்களே, உணர்வு பூர்வமாக பேசுவதை விட சூழ்நிலை அறிந்து செயற்படுவது நல்லது. எதிலும் தன்னம்பிக்கையுடன் செயற்படுவீர்கள். செயற்பாடுகளில் சற்று விழிப்புணர்வுடன் இருக்கவும். சிம்மராசி நேயர்களே, உலகியல் வாழ்க்கையை பற்றிய புரிதல் மேம்படும். புதிய முயற்சிகளில் மாற்றமான சூழல் உண்டாகும். திடீர் பயணங்களின் மூலம் அனுபவம் உண்டாகும். கன்னிராசி நேயர்களே, தூக்கமின்மை பிரச்சனை ஏற்பட்டு நீங்கும். முதலாளி வகையில் ஒத்துழைப்பு மேம்படும். கலை சார்ந்த துறைகளில் மாற்றமான சூழல் அமையும். துலாம் ராசி நேயர்களே, வியாபார சிந்தனைகள் மேம்படும். யாக பணிகளில் ஈடுபாடு ஏற்படும். அதிகார பணிகளில் கவனத்துடன் இருக்கவும். விருச்சிக ராசி நேயர்களே, வியாபார போட்டிகளை சமாளிப்பீர்கள். உயர் அதிகாரிகளின் சந்திப்பு கிடைக்கும். நீண்ட தூர பயண சிந்தனைகள் உண்டாகும். தனுசு ராசி நேயர்களே, உடல் ஆரோக்கியம் சார்ந்த செயற்பாடுகளில் கவனம் வேண்டும். சஞ்சலமான சிந்தனைகளின் மூலம் குழப்பம் ஏற்படும். மனதுக்கு நெருக்கமானவர்களை அனுசரித்து செல்லவும். மகர ராசி நேயர்களே, அதிகார பதவியில் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும். கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். பயணங்களில் இருந்து வந்த தடைகள் குறையும். கும்பராசி நேயர்களே, பணி பொறுப்புகளால் நேரம் தவறி உணவு உண்பீர்கள். வழக்கு விவகாரங்களில் இருந்து வந்த இழுபறிகள் குறையும். மற்றவர்களின் தவறுகளை சுட்டிக்காட்டுவதில் விவேகம் வேண்டும். மீனராசி நேயர்களே, வணிகத்தில் விவேகத்துடன் செயற்படவும். பிள்ளைகளின் வழியில் வருமானம் ஏற்படும். பாரம்பரியம் தொடர்பான தேடல் உண்டாகும். இத்துடன் இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சி நிறைவடைந்தது. தொடர்ந்தும் நாளை காலை ராசி பலன் நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்வோம். நன்றி.